வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவில் வசந்தோற்சவம் சர்வ அலங்காரத்துடன் உபய நாச்சியார்கள் சமேதராக மாடவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவில் தெப்போற்சவம். நீராழி மண்டபத்தை சுற்றி தெப்பத்தில் பவனி வந்த ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஆதி பிரம்மோற்சவம். குதிரை வாகனத்தில் எல்லைக்கரை ஆஸ்தான மண்டபத்திலிருந்து புறப்பட்ட ஸ்ரீ நம்பெருமாள். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பங்குனி உத்தர திருவிழா. அருள்மிகு முத்துக்குமார சுவாமிக்கு கோலாகலமாக நடைபெற்ற அபிஷேகம் மற்றும் திருக்கல்யாணம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் திருக்கல்யாண உற்சவம். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவில் சார்பில் நாச்சியாருக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவிலில் நடைபெற்று வரும் வசந்தோற்சவத்தின் ஒரு பகுதியாக தாயார்கள் சமேத உற்சவ ஸ்ரீ மலையப்ப சுவாமி சர்வ அலங்காரத்துடன் மாடவீதி புறப்பாடு கண்டருளினார். நேற்று மாலை வசந்த மண்டபத்தில் இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல தங்கத்திருச்சியில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு புறப்பட்டனர். அலங்கார பிரியனுக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் திருமுடியில் சிக்குத்தாடை அணிவித்து மாலைகள் சூட்டியும் உபய நாச்சியார்களுக்கு பச்சை கரை வைத்த ஊதா நிற பட்டுச்சேலைகள் கட்டியும் அலங்கரித்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு 4 திக்கிலும் ஆரத்தி காட்டி வெளியே சுமந்து வந்தனர். இசை வாத்தியங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல தெய்வங்களுக்கு இருகுடைகள் பிடித்தபடி மாட வீதிகளில் வலம் வந்தனர். மின்ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி உலாவர புஷ்கரணி அருகே நிறுத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. மாட வீதியில் உலா வந்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணார கண்டு பரவசத்துடன் தரிசித்தனர். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோவில் தெப்போற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. நேற்று பிற்பகல் கோவில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டையுடன் புண்ணியக வாசனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். கலசாராதனை செய்ததும் வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தசரதன் மைந்தர்களுக்கும் ஜனகன் மகளுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகளுடன் தாமரை மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்து தூபதீபங்கள் காட்டப்பட்டன. பின்னர் சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து மாலை வேளையில் உற்சவ மூர்த்திகளுக்கு விசேஷ அலங்காரம் செய்து நுழைவாயில் ஆராதனையோடு கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். இதைத் தொடர்ந்து பொதுஜன சேவை நடைபெற்றதும் இருகுடை சேவையோடு உற்சவ மூர்த்திகளுக்கு புறப்பாடு துவங்கியது. சர்வாபரணங்கள் அணிந்து பல்வேறு வீதிகள் வழியே பவனி வந்த தெய்வங்கள் முன்பு கோலாட்டங்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல ஸ்ரீ ராமச்சந்திர புஷ்கரணியை அடைந்தனர். அங்கு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்ததும் தெப்ப உலா துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்க தெப்பம் நீராழி மண்டபத்தை சுற்றி வலம் வந்தது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆதி பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவ ஸ்ரீ நம்பெருமாள் எல்லைக்கரை ஆஸ்தான மண்டபத்திலிருந்து ஆலயத்தை நோக்கி ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 8ஆம் திருநாளன்று உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் கொள்ளிடக்கரை அருகே உள்ள
எல்லைக்கரை ஆஸ்தான மண்டபத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதித்ததும் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருள ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வெளியே வந்தனர். சுவாமிக்கு வண்ண பட்டாடைகள் கட்டி முத்து வளைய கிரீடம் சூட்டி ரத்தின காதணிகளோடு திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் அர்த்தச்சந்திர பதக்கத்துடன் காசுமாலையும் மலர் மாலைகளும் அணிவித்து மாணிக்க அபயம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். எல்லைக்கரை ஆஸ்தான மண்டபத்திலிருந்து புறப்பட்ட உற்சவ ஸ்ரீ நம்பெருமாளை பல்வேறு வீதிகள் வழியாக அழைத்து வந்தனர். பிறகு வடகாவிரியில் இறங்கி மீண்டும் வடக்கு வாசல் வழியாக சித்திரை வீதியில் பலம் வந்த உற்சவரை ஏராளமான பக்தர்கள் வழிநடையிலும் தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு பங்குனி தேர் முன்பு ஸ்ரீ நம்பெருமாளுக்கு ஒய்யாளி சேவை சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னும் பின்னும் வலமும் இடமும் என ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு இசை வாத்தியங்களுக்கு ஏற்ப ஒய்யாளி சேவையை வைபவமாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் உற்சவரை தரிசித்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பங்குனி உத்திர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான முருகன் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. 6ஆம் நாளான நேற்று மலையடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, மேடை மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முத்துக்குமார சுவாமியை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். அழகனுக்கும் தேவியர்களுக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி உற்சவ தெய்வங்களுக்கு அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து திருமண வைபவம் துவக்கப்பட்டது. சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முத்துக்குமார சுவாமிக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து வேத மந்திரங்கள், மங்களவாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ வள்ளிக்கும் தெய்வானைக்கும் திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு மாலை மாற்றுதல் வைபவமும் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருக்கோவிலுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பட்டு வஸ்திரம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் யானை முன்னே செல்ல திருமலை திருப்பதி தேவஸ்தான கண்காணிப்பாளர் மற்றும் குடும்பத்தினர் பட்டு வஸ்திரங்கள், மங்கள பொருட்கள் மற்றும் மலர் மாலைகள் ஆகியவற்றை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கோவிலை சுற்றி வலம் வந்த அதிகாரிகள் மூலவர் சன்னதியை அடைந்ததும் எம்பெருமானின் பிரசாதங்கள், பட்டு வஸ்திரம் மற்றும் மலர் மாலைகளை ஆலய அர்ச்சகர்களிடம் சேர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருநெல்வேலியில் புகழ்பெற்ற அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் 2ஆம் திருநாள் முதல் 9ஆம் திருநாள் வரை ஆண்டிற்கு 8 தினங்கள் மட்டுமே காட்சி தரும் உடையவர் லிங்க வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி இருக்கும் மண்டபத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, அபிஷேக பீடத்தின் மேல் உடையவர் லிங்கத்தை வைத்து பூஜைகளை துவக்கினர். பண்டைய கால மன்னர்களால் பூஜிக்கப்பட்ட இந்த லிங்கங்கள் திருக்கோவில் சொத்துக்கள் அனைத்திற்கும் உடையவர் என்பதால் இவர் உடையவர் லிங்கம் என அழைக்கப்படுகின்றார். உடையவர் லிங்கத்திற்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி தரிசிக்க, அபிஷேகம் நிறைவு பெற்றதும் வஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்து உடையவர் லிங்கத்திற்கு தூபத்துடன் தீபாரதிகள் காட்டப்பட்டன. சென்னை பூந்தமல்லி அருகே அமைந்துள்ள ஸ்ரீ முதலையாண்டான் அவதார ஸ்தலமாக விளங்கும் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் சமேத ஸ்ரீ ஹரிதவாரண பெருமாள் கோவிலில்
பங்குனி உத்திர பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக குதிரை வாகன சேவை நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க, குதிரை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பச்சை வாரண பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி காசு மாலையுடன் மாங்காய் ஹாரம், அடுக்கு பதக்கங்களோடு காதணிகள் மற்றும் முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகை அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த அலங்கார பிரியனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பிறகு நுழைவாயில் ஆராதனையோடு உற்சவரை ஆலயத்தின் வெளியே எழுந்தருளச் செய்ததும் சுவாமி முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாப கோஷ்டிக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பிரபந்த பாராயணம் நிறைவு பெற்றதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளி காட்சி கொடுத்த உற்சவருக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். கும்பகோணம் மகாமகம் தொடர்புடைய 12 சிவாலயங்களில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிரகன்நாயகி உடனமர் ஸ்ரீ நாகேஸ்வரன் கோவிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாண விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி ராஜகோபுரத்தின் அருகே அமைக்கப்பட்டிருந்த கல்யாண மேடைக்கு பிரியா விடை சமேத்த உற்சவ ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமியை தனி கேடயத்திலும் அருள்மிகு பிரகன்நாயகி அம்மனை தனி கேடயத்திலும் எழுந்தருளச் செய்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க எதிர் சேவையாக நிறுத்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் ஆதி தம்பதிகளை ஊஞ்சலில் அமர்த்தி பால் பழம் வழங்குதல், திருஷ்டி கழித்தல் உள்ளிட்ட நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தினர். சர்வ அலங்காரத்தோடு சுவாமியும் அம்பிகையும் திருக்காட்சி தர கல்யாண மேடையில் சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்து கலச பிரதிஷ்டையோடு திருமண வைபவம் துவக்கப்பட்டது. சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி கலசாராதனை செய்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னிவார்த்து ஹோமம் வளர்த்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க வேதமந்திர உச்சாடனங்களோடு அருள்மிகு பிரியா விடைக்கும் ஸ்ரீ பிரகன்நாயகி அம்மனுக்கும் திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு கைலாய வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம் சமர்ப்பித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீராமர் கோவிலில் தெப்போத்சவ விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு பொய் சொல்லா பிள்ளையார் கோவிலிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்று ஸ்ரீராமர் திருக்கோவிலை அடைந்தனர். அங்கு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியையும் சீதா பிராட்டியையும் எதிரெதிரே நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பிறகு உற்சவர்களை கல்யாண மேடையில் கொலுவிருக்கச் செய்ததும் திருமண வைபவத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஜானகி தேவிக்கும் ராமபிரானுக்கும் பட்டு வஸ்திர சமர்ப்பணம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கலச பிரதிஷ்டையோடு ஹோமம் வளர்த்ததும் ஸ்ரீ சீதா பிராட்டிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ லக்ஷ்மணரும் அருகே எழுந்தருளியுள்ள தெய்வங்களுக்கும் ஆரத்தி காட்டியதும் கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து அருகே இருக்கும் தெப்பக்குளத்திற்கு சுமந்து சென்றனர். அங்கு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்ததும் பட்டாசுகள் வெடிக்க வான வேடிக்கை நிகழ்ச்சிகளோடு உற்சவ மூர்த்திகளுக்கு தெப்ப உலா சிறப்பாக நடைபெற்றது. சென்னை மடிப்பாக்கம் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் கோவிலில் ஸ்ரீராம நவமி விழாவை முன்னிட்டு சீதாராம கல்யாணம் மற்றும் விடையாட்சி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவ ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு நீல பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் ரத்ன கிரீடம் சூட்டி கையில் வில்லும் அஸ்திரமும் தந்து மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அருகே அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி கொடுத்த சீதா பிராட்டிக்கும் புதுப்பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களோடு திருமுடியில் கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நிறுத்தி பூச்சடை பின்னல் தந்து அலங்கரித்திருந்தனர். ஊஞ்சல் ஆடியவாறு ஸ்ரீ சீதாராமர் திருக்காட்சி தர தெய்வங்களின் திருப்பாதங்களுக்கு நலங்கிடப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு திருஷ்டி கழித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து திருக்காவிரியை பிரதிஷ்டை செய்து மேடையின் மீது தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்ததும் திருமண வைபவத்தை துவக்கினர். கங்கணதாரணம், பட்டு வஸ்திர சமர்ப்பணம் ஆகியவற்றை நடத்தியதும் ஹோமம் வளர்க்கப்பட்டது.
பின்னர் ஸ்ரீ ஜானகி தேவிக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த சீதாராமருக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சாமந்திபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. இதற்காக கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். இதனிடையே கைலாய வாத்தியங்களோடு பக்தர்கள் மூலிகை பொருட்களை எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் இட்டு யாகங்கள் வளர்த்ததும் கலச புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரித்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் மற்றும் ஸ்ரீராம நவமி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. உற்சவத்தின் ஒரு பகுதியாக பெரிய திருவடி மீது உற்சவர் பெருமாளை விசேஷ அலங்காரத்தோடு கொலுவிருக்க செய்திருந்தனர். மின்விளக்கு பிரபை வாகனத்தில் பிரியபக்தன் மீது அமர்ந்தவாறு உற்சவர் பெருமாள் திருக்காட்சி தர சுவாமிக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி மரியாதைகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு ஆரத்தி காட்டியதும் புறப்பாடு துவங்கியது. இதேபோல் உற்சவத்தின் மற்றொரு நாளில் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் சகித ஆஞ்சநேயருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சித்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களுக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோவில்பத்து பகுதியில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் நடைபெற்று வந்த ராம நவமி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு விடையாற்றி மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் மலர் தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது ஸ்ரீ சீதா பிராட்டியின் மடியில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தலை வைத்து சயனித்த கோலத்துடன் அலங்கரித்திருந்தனர். கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு எழுந்தருளியிருக்கும் மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு நாமார்ச்சனையோடு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சீதையின் மடி மீது சயனித்தபடி காட்சி கொடுத்த ஸ்ரீ கோதண்டராமருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் ஸ்ரீராம நவமி விழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக வாகன மண்டபத்தில் பெரிய திருவடி மீது வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை திரளான பக்தர்கள் தரிசிக்க அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. நீலக்கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டிக்கொண்டு காலில் தங்க கடையம் அணிவித்து சர்வாபரணங்களுடன் தொப்பார கிரீடமும் மலர் மாலைகளும் சூடிக்கொண்டு பரமபத கோலத்தில் பிரியபக்தனான பெரிய திருவடி மீது அமர்ந்து உற்சவ ஸ்ரீ கோதண்டராமர் புன்னகை தவழும் திருமுகத்தோடு பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் உற்சவரை தரிசிக்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் வாகன மண்டபத்திலிருந்து சுவாமியை வெளியே சுமந்து வந்தனர். பிறகு நுழைவாயில் ஆராதனையுடன் உற்சவரை ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்ததும் சுவாமி முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாப கோஷ்டிக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பிரியபக்தன் மேல் பரமபத கோலத்தில் அமர்ந்திருந்த ஸ்ரீ கோதண்டராமருக்கு சாமரங்கள் வீசி பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. பின்னர் வீதி உலா புறப்பட்ட உற்சவரை வரவேற்கும் விதமாக மத்தாப்புக்கள் கொளுத்தப்பட்டு வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த நத்தம் கரியசேரி கிராமத்தில் உள்ள அருள்மிகு நாகாத்தம்மன் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெப்ப திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். தெப்பத்தில் உற்சவர் அருள்மிகு நாகாத்தம்மனை சிம்ம வாகினியாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். ஆயுதங்கள் ஏந்திய தேவியாக அருள்மிகு நாகாத்தம்மன் திருக்காட்சி தர
மங்களவாத்திய முழக்கத்தோடு பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏகதீபமும் காட்டப்பட்டன. இதையடுத்து தெப்ப உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, திருக்குளத்தை சுற்றி அம்மன் எழுந்தருளிய தெப்பம் வலம் வந்தது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கோவையில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயருக்கு தங்கரத புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவிலில் தங்கரதத்தின் மீது ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு தீபாரதி காண்பித்ததும் ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள், அர்ச்சகர்கள் மற்றும் பக்தர்கள் ரதத்தை இழுத்தபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இசைவாத்தியங்கள் முழங்க ரதத்தில் பவனி வந்த ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயரை பக்தர்கள் ஸ்ரீராமா ஜெயராமா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தரிசனம் செய்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவில் வசந்தோற்சவம் சர்வ அலங்காரத்துடன் உபய நாச்சியார்கள் சமேதராக மாடவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவில் தெப்போற்சவம். நீராழி மண்டபத்தை சுற்றி தெப்பத்தில் பவனி வந்த ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஆதி பிரம்மோற்சவம். குதிரை வாகனத்தில் எல்லைக்கரை ஆஸ்தான மண்டபத்திலிருந்து புறப்பட்ட ஸ்ரீ நம்பெருமாள். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பங்குனி உத்திர திருவிழா. அருள்மிகு முத்துக்குமார சுவாமிக்கு கோலாகலமாக நடைபெற்ற அபிஷேகம் மற்றும் திருக்கல்யாணம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் திருக்கல்யாண உற்சவம். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவில் சார்பில் நாச்சியாருக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.